காமெடி நடிகரான சத்யன் நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் ஆரம்பத்துல ஹீரோவா தான் நடிச்சு அதுக்கப்புறம் தான் காமெடி ஆக்டராவே மாறினார். அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மாதம்பட்டி தான். மாதம்பட்டினாலே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் எல்லாத்துக்குமே நினைவுக்கு வரும். சமையல்லாம் பண்ணுவார்ல, அவர் தான். அவரால் தான் மாதம்பட்டி பிரபலம் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா சத்யனோட அப்பா அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு பிரபலமான திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. அவரோட பேர் சிவகுமார், மாதம்பட்டி சிவகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய ஜமீன் பரம்பரை சேர்ந்தவர். மாதம்பட்டியிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜமீன் பரம்பரையா இருந்திருக்கிறாரு. மாதம்பட்டி கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. அவருக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் வரை இடம் இருந்திருக்கு. அதுல 5 ஏக்கர்ல அவர் வீடு இருந்திருக்கு. அந்த ஊர்ல அவர் எல்லாருமே முதலாளி அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம எஜமான் படம்லாம் பார்த்தோம் அதே மாதிரி எல்லாருமே அவரை பார்த்து மரியாதையை அழைக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாதம்பட்டி சிவகுமார ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாரா இருந்திருக்கிறாரு. அந்த ஊர்ல அவர் நடந்து வந்தாலே பாத்தீங்கன்னா அவர் ராஜா அப்படின்னு தான் எல்லாருமே மக்கள் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவரோட மகனான சத்தியனையுமே சின்ன ராஜா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா ஒரு ஜமீன் பரம்பரையா அந்த ஊர்ல அவ்வளவு மரியாதையோட அவ்வளவு செல்வாக்கோட காலங்காலமா இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜமீன் குடும்பத்துல பிறந்த சத்யன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த சொத்துமே இல்லாம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிற நிலைமை தான் இருக்குது. அவர் ஒரு காலத்துல 500 ஏக்கர் நிலமும் 5 ஏக்கர் பரப்புல ஒரு பங்களாவும் வசதி படைச்ச சத்யனோட இப்போதைய நிலைமை ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கிறார். அதன்படி சிவகுமாரோட மகன் தான் சத்யன். அவர் ஆரம்பத்துல தமிழ் சினிமாவோட ஹீரோவா தான் அறிமுகமானார். 2000 வருஷம் வெளியான இளையவன் படத்துல அவர் ஹீரோவா நடிச்சார். அதுல கௌசல்யா தான் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அந்த டைம்ல கௌசல்யா கொஞ்சம் பீக்கில் தான் இருந்தாங்க. நிறைய ஹிட் படத்துல நடிச்சிருந்தாங்க. காலமலா காதல் வாழ்க்கை, நேருக்கு நேர், சொல்லாமலே பிரியமுடன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் போதா சத்யனோட முதல் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா சத்யன் கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சாங்க. ஆனா அந்த 2 படங்களுமே ஃபிளாப் ஆச்சு. ஹீரோவா நடிச்ச முதல் 2 படங்களுமே ஃபிளாப் ஆனதுனால தன்னை ஒரு காமெடி ஆக்டரா மாத்தினார். துப்பாக்கி, சிவா மனசுல சக்தி, ஆதவன், புலி அப்படிங்கிற படத்துல காமெடி ஆக்டரா நடிச்சிருந்தார். இது வரைக்கும் அவர் 70 படங்களுக்கு மேல காமெடி ஆக்டரா நடிச்சிருந்தாலுமே இப்ப அவர் பெரிய அளவுல காமெடி ஆக்டரா இல்ல. இப்ப தமிழ் சினிமால காமெடிக்கு ஒரு பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு சரியா அமையும் இல்லை. சத்யனோட அப்பா சிவகுமார் கோயம்புத்தூர் மாதம்பட்டி சேர்ந்தவர் தான். சிவகுமாருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களும் இருந்திருக்கு. மாதம்பட்டி சிவகுமார் சினிமா மேல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்கிறார். நடிகர்களான சிவகுமார் அப்புறம் சத்யராஜ் இவங்க 2 பேருமே திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பத்தார் நிறையவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க படங்கள்ல நடிக்கிறதுக்கு. ஆனா அவங்களுக்கு ஆதரவா நின்றவர் தான் மாதம்பட்டி சிவகுமார். பின்னர் மாதம்பட்டி சிவகுமார் திரைப்பட தயாரிப்புலையும் இறங்கினார். சத்யனோட முதல் 2 படத்தையுமே இவர் தான் தயாரிச்சு பெரிய நஷ்டத்தையும் சந்திச்சார். அதுக்கு காரணம் என்னன்னா சத்யனோட அப்பா சிவகுமார் அவர் எப்படியாவது ஒரு சினிமா படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சினிமாவுக்கு தயாரிப்பாளர் மாறினதுதான். சத்யனை வச்சு 2 படங்கள் தான் தயாரிச்சார். ஆனா 2 படங்களுமே பாத்தீங்கன்னா தோல்வி படங்களா தான் அமைஞ்சது அவருக்கு. மாதம்பட்டி சிவகுமார் நிறைய படங்களை தயாரிச்சிருக்கிறார். சின்ன தம்பி, பெரிய தம்பி, பூவும் புயலும், தாய்நாடு அப்படின்னு நிறைய படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய படங்களும் தோல்வியே அடைஞ்சிருக்கு. அதனால தன்னோட சொத்தையை இழக்கவும் செஞ்சிருக்கிறார். சினிமாவில் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல படம் தயாரிக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்த படங்கள் பெரிய வெற்றி படங்களாகவும் அமையும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சில படங்கள் தோல்வி படங்களாகவும் அமையும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சரிவையும் சந்திக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல யார் சுதாரிச்சுட்டு சினிமா விட்டு விலகுறாங்களோ அவங்க தான் தப்பிக்கவும் செய்வாங்க. உதாரணத்துக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லலாம். ஆரம்பத்துல அவங்க தயாரிச்ச கத்தி, வடச்சனை 2.0 மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரீசெண்டா தயாரிச்ச நிறைய படங்கள் ஃபிளாப் ஆகவும் ஆரம்பிச்சிட்டு. அதே மாதிரி ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். ஒரு காலத்துல ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பீக்ல இருந்துச்சு. இன்னைக்கு படம் எடுக்கக்கூடிய பணமெல்லாம் அவங்ககிட்ட இருந்தாலுமே படம் எடுக்கிறத தவிர்த்துட்டு தான் வராங்க. இன்னைக்குமே அவங்க சினிமாவே வேண்டான ஒதுங்கினுக்கான காரணம் அவங்களும் தோல்வி முகத்தை அவங்க சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஏவிஎம் ப்ரொடக்ஷனுமே சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கவும் செஞ்சுட்டாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இப்ப படம் தயாரிக்கிறதே நிப்பாட்டவும் செஞ்சுட்டாங்க. மாதம்பட்டி சிவகுமாருக்கு ஒரு காலத்துல ஏகப்பட்ட சொத்து இருந்திருக்கு. அந்த 500 ஏக்கர் நிலத்துல இப்போ ஒரு சின்ன நிலம் கூட சத்யனுக்கு சொந்தமா இப்ப இல்ல. அதனால நடிகர் சத்யனுமே அவரோட சொந்த ஊரான மாதம்பட்டிக்கு போறதும் கிடையாது. அவங்களுக்கு 5 ஏக்கர்ல ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடே கட்டி இருந்திருக்கிறாங்க. மாதம்பட்டி ஊர்னாலே முதல்ல சிவகுமார், மாதம்பட்டி சிவகுமார் ஜமீன் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது அந்த மாதம்பட்டி ஜமீனுக்கு பிறகுதான் அந்த மாதம்பட்டி ஊருங்கிறதே ஃபேமஸா ஆச்சு. இந்த மாதம்பட்டி சிவகுமார் குடும்பங்கிறது தமிழ் சினிமாவோட நெருங்கிய தொடர்புல இருந்திருக்கிறாங்க. சத்யராஜ சினிமால வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறார். சத்யராஜ் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படும் போது மாதம்பட்டி சிவகுமார் தான் சத்யராஜுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறார். அவர் தான் சத்யராஜுக்கு ஆரம்பத்துல பணமெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் சத்யராஜ் ஒரு பக்கம் வளர்ந்து ஒரு பெரிய ஹீரோவா ஆயிட்டார். ஆனா மாதம்பட்டி சிவகுமார் ரெட்டியனை வச்சு 2 படம் தான் எடுத்தார். அந்த 2 படத்தாலுமே சொத்தையே இழந்துட்டார். ஆனா அது எப்படி 2 படத்தால தன்னோட சொத்தையை இழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். ஜெமினி ஸ்டுடியோன்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. சந்திரலேகா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற பிரம்மாண்ட படங்களை எடுத்தவங்க. அவங்க பல வருஷங்களா பல படங்களை தயாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஜெமினி ஸ்டுடியோஸ் கடைசியா ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. எல்லாரும் நல்லவரி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தை தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடங்கிற 4 மொழிகளிலுமே படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க.
அந்த படம் அப்பவே பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆச்சு 1975 வருஷம். ஆனா அந்த படம் 4 மொழிகளிலுமே மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அதனால அந்த ஜெமினி ஸ்டுடியோவை ஒரே படத்திலே விற்கவும் செஞ்சுட்டாங்க. அதனால சினிமாவில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தோல்விக்குள்ள சிக்கினாங்கன்னா இதுதான் நடக்கவும் செய்யும். மாதிரிதான் மாதம்பட்டி சிவகுமாரும் தன்னோட சொத்துக்களை எல்லாமே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ மாதம்பட்டி சிவகுமார் வாழ்ந்த வீடு, இடம் எல்லாத்தையுமே விற்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த ஊர் மக்கள் அங்க ஜமீன் பரம்பரை இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. சின்ன ஜமீனான சத்தியனுமே எப்போவாது வருவாரு, அவருமே இப்ப வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பல கோடி சொத்துக்கள் இருந்த சத்யன் இப்ப வாடகை வீட்டுக்கு வர நிலைமை மாறி இருக்கிறார். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சத்யனோட அப்பா பல உதவிகளை செஞ்சிருக்கிறார். எத்தனையோ உதவிகளை அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு செஞ்சிருக்கிறார். அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா நல்லது கெட்டதுக்குமே ஜமீனை தான் நம்பி இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு எல்லாத்தையுமே அவங்க விற்கவும் செஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது சத்யன் அந்த ஊருக்கு போறது எப்படி அந்த மக்களை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற வருத்தமும் இருக்கவும் செய்யும். அதனாலதான் சத்யனுமே அந்த ஊருக்கு போறதை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்லவும் செய்யறாங்க. அங்க உள்ள ஊர் மக்களுமே எங்களுக்கு பல உதவிகளை செஞ்சது அந்த குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க மறுபடியும் வரணும் அப்படிங்கறத வெளிப்படுத்தியே இருக்கிறாங்க. சத்யனை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த ஊருக்கு போறது அப்படிங்கிற தயக்கமும் இருந்திருக்கு. சத்யன் ஒரு காமெடி நடிகரா, ஒரு குணச்சித்திர நடிகரா இருக்கும்போது ஒரு நல்ல பீக்ல தான் இருந்திருக்கிறாரு. அதுவும் துப்பாக்கி, நண்பன், சிவா மனசுல சத்திய படத்தெல்லாம் வரும்போது அவருக்குன்னு ஒரு ரோல் இருக்கும்போது நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவருக்குமே காமெடி ஆக்டரா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் சினிமா வாய்ப்புகளையும் தவறவும் விட்டுருக்கிறார். சத்யனுமே காமெடி ஆக்டரா நிறைய படங்களை நடிச்சிருக்கிறார். ஒரு ஹீரோவா சத்யன் பெருசா வரலைனாலும் அதுக்கப்புறம் காமெடி நடிகனா நிறைய படங்களை நடிக்கவும் செஞ்சிருந்தார். காமெடி ஆக்டரான சத்யன் நிறைய படங்களை புக் பண்ணவும் ஆரம்பிச்சார். ஆனா அந்த நேரத்துல சத்யன் சம்பளமா 10 லட்சம் வாங்கினார். ஆனா அவர் பீக்கில் இருக்கும்போது 40 லட்சம் சம்பளமா கேட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால அவர் யாருமே கூப்பிடவும் செய்யல. அதனாலதான் சத்யனுமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை தவறவும் விடுறாரு. அவர் மட்டும் காமெடியை கரெக்டா பயன்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா வடிவேலு, சந்தானம், சூரி மாதிரி ஒரு பெரிய காமெடினா உருவாகிருப்பார். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் காமெடியனுக்கு ஒரு பஞ்சமே இருக்குது. சத்யனுமே காமெடி ஆக்டரா ஒரு நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த வாய்ப்புகளை சத்யன் நல்லா பயன்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு பெரிய காமெடி ஆக்டரா உருவாகிருப்பார். மாதம்பட்டி சிவகுமார், நடிகர் சிவகுமார் இவங்க 2 பேருமே ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான். நடிகர் சிவகுமார் அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணும்போது இந்த ஒரு கிராமத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்தது மாதம்பட்டி சிவகுமார் தான். இந்த கிராமத்துல வச்சு படம் எடுக்கும்போது நிறைய வசதிகள் அவர் செஞ்சும் கொடுத்திருக்கிறார். சாப்பாட்டுக்கான வசதிகள் இல்லப்போ அந்த படம் முடிகிற அன்னைக்குமே மிகப்பெரிய விருந்தியை அவர் வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான ஆள் தான் மாதம்பட்டி சிவகுமார். சத்யராஜ் அவரோட சின்ன வயசுல இருந்தே மாதம்பட்டி சிவகுமார் கூட பழகவும் செஞ்சார். மாதம்பட்டி சிவகுமார் ஒரு வட்டி கடை ஒன்று வச்சிருந்தார். சத்யராஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வட்டி கடையில தான் அவர் உட்கார்ந்துட்டு செய்வார். அங்க உட்கார்ந்து தான் மாதம்பட்டி சிவகுமாரும் சத்யராஜ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கடையில உட்கார்ந்து தான் சத்யராஜ் சில நேரம் கணக்கெல்லாம் உட்காந்து பார்க்கவும் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி மாதம்பட்டி சிவகுமார் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருந்திருக்கிறாரு. அந்த ஹோட்டலையுமே ரிசப்ஷனா உட்கார்ந்துருக்கிறாரு சத்யராஜ். சத்யராஜுக்குமே சினிமாவுக்கு வர்றது முன்னாடி சினிமாவில் ஆசையெல்லாம் பெருசா கிடையாது. சத்யராஜுமே அன்னக்கிளி படத்தை ஷூட்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சினிமா மேலேயே ஆசையே வந்திருக்கு. இது சத்யராஜ் அவரோட குடும்பத்தை சொன்னப்போ அவங்க குடும்பத்துல யாருமே ஏத்துக்கல. ஆனா மாதம்பட்டி சிவகுமார் தான் சத்யராஜுக்கு உறுதுணையா இருந்து அவருக்கு உதவியும் செஞ்சிருக்கிறார். மாதம்பட்டி சிவகுமார் தான் சத்யராஜுக்கு ஒரு புல்லட்டையே வாங்கி கொடுத்து அனுப்பியும் வச்சிருக்கிறார். அதே மாதிரி சத்யராஜுக்கு மாசம் பணமும் அனுப்பியிருக்கிறார். சத்யராஜ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு பெரிய வருமானம் கிடையாது அப்படிங்கறனால பணமும் அனுப்பிச்சிருக்கிறார் மாதம்பட்டி சிவகுமார். சத்யராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் அவர் தான். அவருடைய சொந்தக்கார பொண்ணு தான் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாரு மாதம்பட்டி சிவகுமார். அப்பெல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார்னு பார்த்தோம்னா நிறைய வேலைகளும் செய்யவும் செஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் ஃபேக்டரி, தொழிற்சாலாம் வச்சிருப்பாங்க. அதுலயும் சில பேர் வேட்டைக்கு போற மாதிரி அப்படியே பொழுதையும் போக்கவும் செய்வாங்க. அப்படிதான் மாதம்பட்டி சிவகுமாருமே நிறைய தடவை வேட்டைக்கும் போயிருக்கிறார். நிறைய ஜமீன்தார் தன்னோட சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய பிசினஸும் பண்ணவும் செய்வாங்க. அதே மாதிரி சொந்த ஊர்லயே நிறைய வருமானத்தை வரக்கூடிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வீடு, வாசல், நிலத்தெல்லாம் விட்டுட்டு வெளியூர்ல போய் தங்கிடுவாங்க. அதனால வருமானமும் சொந்த ஊர்ல நின்று போயிருக்கும். அப்படித்தான் மாதம்பட்டி சிவகுமாருமே சென்னையில போய் தங்கி படமே எடுத்திருக்கிறார். அப்படித்தான் மாதம்பட்டி சிவகுமாருமே தன்னோட சொத்துக்களையும் இழக்கவும் செஞ்சிருக்கிறார்.